ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Xiaomi 13 Ultra மொபைலை வந்து ஆல்ரெடி சைனாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. மொபைல் பார்க்க சூப்பராகவே இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு DSLR செட்டப் மாதிரியே இருக்குது. அண்ட் இதனுடைய டிஸ்பிளே அண்ட் கேமரா செட்டப் தான் இதில் பெரிய ஹைலைட்டுன்னு சொல்லலாம். அண்ட் ப்ரைஸ் அதை விட ஹைலைட்டாக இருக்குது. வாங்க அதனுடைய ஃபுல் ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளேல நான் ஆரம்பிக்கலாம். டிஸ்பிளே பொறுத்தல 6.73 இன்ச் குவாட் ஹெச்டி பேனல் கொடுக்குறாங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளே அண்ட் 2600 nits பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இதுதான் ஹையஸ்ட் பிரைட்னஸ் உள்ள மொபைல். ஸோ அவுடோரில் யூஸ் பண்ண சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து டால்ஃபி விஷன் சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி HDR10+ சப்போர்ட்டும் இதுக்கு இருக்குது. அண்ட் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கனால ஓரளவு சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருக்கனால ஓரளவு ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 5G மொபைல் அண்ட் டுவெல் சிம் செட்டப்போட வருது. OS பொறுத்தவரை Android 13 MIUI 14 வருது. அண்ட் இதனுடைய ப்ராசரை பொறுத்தவரை இப்போ இருக்கக்கூடிய ஃப்ளாக்ஷிப் மொபைலில் ஹை எண்ட் ப்ராசரான Snapdragon 8 Gen 2 ப்ராசர் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ரேம் வேரியண்ட்டை பொறுத்தவரை 12 and 60GB வேரியண்ட் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இன்டர்னல் பொறுத்தவரை 256GB 512GB அண்ட் 1TBயில் வந்து இது வருது. அண்ட் UFS 4.0 இதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது தான் கேமரா செட்டப் தான் இதில் தாறுமாறாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். லைக்காவோட லென்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 4 கேமரா செட்டப்போட வருது. இது பார்க்குறதுக்கே ஒரு DSLR செட்டப் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்குது. அண்ட் இதில் வந்து இவங்க என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது அந்த ஃபோட்டோஸ் நம்ம ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ரியலாகவும் நேச்சுரலாகவும் இருக்கணும். அதாவது தேவையில்லாத கலர் பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் மோடில் எடுக்கிற போது எந்த வித கலர் ப்ரொஜெக்ஷனும் இல்லாமல் உங்களுக்கு பிரைட்னஸ் கொண்டு வராமல் அந்த நைட் மோடாகவே இருக்கணும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஷட்டர் ஸ்பீடு வந்து நீங்கள் என்ன ஹை குவாலிட்டியில் எடுத்தாலும் ஷட்டர் ஸ்பீடாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இமேஜன் பொறுத்தவரை மோஷன் பிளர் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது 4 செட்டப்பில் வருது. 4மே வந்து 50 மெகாபிக்சல் கேமரா. அது ஃபஸ்ட்டு 50 மெகாபிக்சல் கேமராவில் வந்து ஹைபர் OIS கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 50 மெகாபிக்சல் OIS நார்மல் OIS யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு கேமராவில் வந்து சோனி IMX 989ம் அடுத்த 2 கேமராவில் சோனி IMX 858 சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் உள்ளது வந்து பெரிஸ்கோப்பாகவும் 5x ஆப்டிக்கல் ஜூமும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் 50 மெகாபிக்சல் கேமரா வந்து டெலிஃபோட்டோவும் அதுவும் 3x ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய 50 மெகாபிக்சல் கேமரா அல்ட்ரா ஒய்டுக்கு யூஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து டுவெல் ஃப்ளாஷ் செட்டப்பில் வருது. அண்ட் இதனுடைய 4 கேமராஸ்லேயும் வந்து நம்ம 8K வீடியோஸ் 2 FPSல வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா செட்டப்பை பொறுத்தவரை 32 மெகாபிக்சல் ஒய்டு கேமரா செட்டப் வருது. இதில் வந்து 180p 30 FPSல எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ஸ்பீக்கர் சப்போர்ட்டில் வரதுனால சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரியை பொறுத்தவரை 5000 mAh பேட்டரி. அதை சார்ஜ் பண்ணுறாங்க. 20 வாட்ஸ் சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 11 மினிட்ஸில் 50% வந்து தாண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் இதுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து 49 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 கலர் வேரியண்ட்டில் வருது. பிளாக், ஒயிட் அண்ட் ஆலிவ் க்ரீன். பிளாக், ஆலிவ் க்ரீன் குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. ஒயிட் பார்க்க சூப்பராகவே இருக்குது. பட் ஆனால் இது சைனாவில் மட்டும் தான் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் தான் வந்து ஹெவியாக இருக்குது. 75,000 நம்மளுடைய ப்ரைஸுக்கு வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு Xiaomi லவர்ஸாக இருந்தால் அந்த மொபைலை கண்டிப்பாக வாங்குவாங்க. அதர்ஸ் கொஞ்சம் யோசிச்சே வாங்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக் கிட்டு கொடுக்கறதுனால அந்த கிட்டு வந்து ஜஸ்ட் அது ஒரு ஹேண்டிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் கேப் அதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்டிலே ஷட்டர் கீ அண்ட் ஜூம் டயல் 2மே இதில் வருது. பட் ஆனால் இது லான்ச்சிங் ப்ரைஸ் தான் நம்மளுடைய ப்ரைஸுக்கு 9500க்கு வந்து சார்ஜ் பண்ணிதாங்க. எல்லாமே சேல் ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் சேல் வந்து இது வந்து 12,000 நம்மளுடைய ப்ரைஸுக்கு வரும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது குளோபலாக லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லவே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.